எபிசோட் 38. அரசின் புது திட்டம். விஜயநகரம் அரசின் அரண்மனை எப்போதும் புது சிந்தனைகளுக்கும் மக்களை மகிழ்விக்கும் திட்டங்களுக்கும் பின்பற்றப்படும் இடமாக இருந்தது. ஒரு நாள் அரண்மனையின் மையக்கூடத்தில் மாமன்னர் கிருஷ்ணதேவராயர் ஆலோசனைக்காக தமது அமைச்சர்களையும் அறிவாளிகளையும் அழைத்தார். நமக்கு அடுத்த மாபெரும் திட்டம் மிகச் சிறப்பாக அமைய வேண்டும். இது நம் ராச்சியத்தின் வரலாற்றில் முக்கியமான பக்கம் ஆக வேண்டும் என்று மன்னர் கூறியபோது அரண்மனை முழுவதும் மௌனமாயிருந்தது. அனைவரும் அந்த புதிய திட்டம் எவ்வாறு அமைய வேண்டும் என்று யோசிக்கத் தொடங்கினர். சிக்கலான திட்டம். திட்டத்தின் அடிப்படையை அறிவிக்க மன்னர் முன் வந்து பேசினார். இந்த திட்டம் 3 முக்கிய அம்சங்களை கொண்டிருக்க வேண்டும். 1. நமது பொருளாதாரத்தை வளர்த்தல். 2. மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல். 3. பிற ராச்சியங்களின் கவனத்தை ஈர்த்தல். இந்த அளவுக்கு பெரும் திட்டத்தை செயல்படுத்துவது மிக கடினமாக இருக்கும் என்று அமைச்சர்களும் மந்திரியர்களும் நினைத்தனர். ஆனால் அரண்மனையின் ஒரு பக்கம் அமைதியாக இருந்த தெனாலிராமனின் கண்கள் திடீரென மின்னின. மன்னர் தெனாலிராமனை நோக்கி, இது குறித்து உனது கருத்து என்ன என்று கேட்டார். தெனாலி தனது சிரிப்புடன், மன்னா, உங்கள் யோசனை மிகச் சிறப்பானது. ஆனால் இது எப்படி செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதில்தான் சிக்கல் உள்ளது. இதற்கான தீர்வை நான் விரைவில் கூறுகிறேன் என்றார். புதிய திட்டத்தின் அடிப்படையை தெனாலி விவரிக்கிறார். தெனாலிராமன் 2 நாள்கள் எந்த வேலைக்கும் வரவில்லை. 3வது நாளில் அவர் அரண்மனையில் திரும்பி மன்னருக்கு தமது திட்டத்தை விளக்கினார். மன்னா, நாம் ஒரு புதிய நகரத்தை கட்ட வேண்டும். அந்த நகரம் நமது கலாச்சாரம், கலை மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவற்றை மையமாக கொண்டிருக்க வேண்டும். அந்த நகரத்தில் 3 முக்கிய பகுதிகளை உருவாக்கலாம். 1. வாணிப மையம், இதன் மூலம் நமது பொருளாதாரம் வளரும். 2. கலை மற்றும் கல்வி மையம், மக்களின் அறிவும் திறமையும் வளர்க்கலாம். 3. சுற்றுலா மையம், பிற ராச்சியங்களை ஈர்க்கும் வகையில் அமையலாம். இந்த யோசனை அனைவரையும் அசத்தியது. ஆனால் அமைச்சர்கள் சிலர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இதை செயல்படுத்தும் போது நமது பொருளாதாரம் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. மக்கள் இதனை ஏற்றுக் கொள்வார்களா? தெனாலி சிரித்தபடி, மன்னா, இதற்கு ஒரு சிறந்த செயல் திட்டம் உள்ளது. முதலில் இந்த நகரம் எப்படி இருக்கும் என்பதை காட்ட சிறிய மாதிரியை உருவாக்கலாம். அதன் மூலம் மக்களையும் அமைச்சர்களையும் நம்ப வைக்க முடியும் என்றார். சிறந்த பரிந்துரை. மன்னர் கிருஷ்ணதேவராயர் தெனாலியின் யோசனையை ஏற்றுக்கொண்டு அந்த மாதிரியை உருவாக்க உத்தரவு பிறப்பித்தார். சில மாதங்களில் அந்த மாதிரி நகரம் வடிவமைக்கப்பட்டது. அது ஒரு சிறிய நகரமாக இருந்தாலும் அதன் அமைப்பு, வடிவமைப்பு மற்றும் வசதிகள் மக்களை வியக்க வைத்தன. மாதிரி நகரம் துவங்கிய 3 மாதங்களில் மக்களிடையே அதற்கான ஆதரவு அதிகரிக்கத் தொடங்கியது. ஒவ்வொருவரும் புதிய நகரம் அமைக்க மன்னரை உற்சாகப்படுத்தினர். மன்னர் தெனாலியின் மேன்மை மீது பெருமை கொண்டார். 15 மாதங்களில் புதிய நகரம் உருவானது. அதன் பெயரை விஜயமகாலி என்று வைத்தனர். அது மிகச்சிறந்த நகரமாக மாறியது, மற்ற ராச்சியங்களின் கவனத்தையும் ஈர்த்தது. முடிவில் தெனாலிராமனின் பங்களிப்பு மீண்டும் ஒரு முறை அரண்மனையின் பெருமையாக மாறியது. மன்னர் கிருஷ்ணதேவராயர், நம் ராச்சியம் மேம்பட யார் யார் உதவியளிக்கிறார்கள் என்பதை எப்போதும் மறக்கக்கூடாது. தெனாலி, நீ எங்கள் நாட்டின் நட்சத்திரம் என்று அவரை பாராட்டினார். இந்த நிகழ்வின் மூலம் விஜயநகரம் ராச்சியத்தின் புகழ் மேலும் உயரங்களுக்கு சென்றது.